ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள்கிட்ட பாணி. ஸோ இன்றைக்கி தை 1 அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள், இல்லை பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள், உங்களுக்கு எது ப்ரிஃபரபுள் அப்படி நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ ஆங்கில தேதி 15/1/2026. எனவே ஸோ இன்றைக்கி ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கி ஒரு மங்களகரமான நாள், ஒரு மங்களகரமான ஒரு புண்ணிய ஆத்மாவை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? ஸோ நம்மளுடைய சகோதரி நந்தினி சூரியகுமார், ஸோ இவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொல்லி முன் சொன்ன ஒரு விஷயம். இன்றைக்கி நல்ல ஒரு நாளில் இது கரெக்டான ஒரு அமைஞ்சு வந்தது, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். இந்த ஒரு ஞானியை பற்றின செய்தி நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் பீப்புள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்குது. அது இதுக்கு முன்னாடி பார்த்தது இல்லைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிளேலிஸ்ட் லிங்க் தரேன். நிறைய ஞானியர்கள், நிறைய பேர் கேட்குறது உண்டு, பெண் ஞானிகள் ஏன் இல்லை, பெண் சித்தர்கள் ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி. அதுக்குள்ளே போய் பாருங்கள், நிறைய பேர்த்த பற்றி பேசியிருக்கோம். இன்றைக்கி நாம் பேசக்கூடியதும் ஒரு பெண் ஞானியை பற்றி தான் பார்க்க போகிறோம். மகாயோகி லக்ஷம்மா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, இல்லாட்டி லக்ஷ்மம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தையிலையும் அவங்க சொல்கிறாங்க. ஸோ மகாயோகி நம்ம லக்ஷம்மான்னு சொல்லிக்குவோம், ஈஸியான ஒரு இது இருக்கும் இல்லையா? ஸோ மகாயோகி லக்ஷம்மா. ஸோ இவங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவங்க பிறக்கும் பொழுதே ஒரு அவதூத நிலையில் தான் இவங்க பிறந்திருக்காங்க. சரிங்களா? அது என்ன அவதூத நிலை அப்படின்னு கேட்கும் பொழுது, அவர்கள் பிறந்த மேனியோடவே இருப்பாங்க. அவர்கள் நம்ம மானத்தை மறைக்கிறதுக்காக உடை அணிகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அந்த எண்ணமெல்லாம் இருக்காது. ஸோ அவர்கள் அப்படி பிறந்த மேனியோடவே அவங்க இருப்பாங்க. இவங்க பிறந்த முதலே இவங்க சமாதி அடைய நாள் கூட வரைக்கும் இவங்க ஒரு அவதூத நிலையிலேயே தான் இவங்க இறந்துருக்காங்க. இவங்க ஆந்திரா மாநிலத்தில் மூசானிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஊரில் ஒரு ஏழை தலித் குடும்பத்தில் இவங்க பிறந்திருக்காங்க. உங்களுடைய தாய் தந்தையர் பெயர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மங்கம்மா பந்தெப்பா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் தாய் தந்தையர். இவங்க பிறந்ததுலேருந்தே அப்படியே அந்த அவதூத நிலைன்னு பார்த்தோம். ஏதோ வாயில் வந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிவிட்டு, யாருக்கும் புரியாதான் இந்த அம்மா என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்கு அப்படியே ஏதோ பேசி தெரிஞ்சு அந்த ஊருக்குள்ளே அப்படியே சுற்றி திரியிறது அப்படின்னு சொல்லக்கூடியது இவர்களுடைய ஒரு வழக்கம். அப்போது இப்படி இருக்கும்பொழுது என்ன சொல்லுவோம், இன்றைக்கி கேட்டோம்னா ஆட்டிசம் சைல்டுன்னு சொல்லி கொண்டு போய் மாத்திரை கொடுத்து ஊசி போட்டு ஏதாவது இது பண்ணி அந்த குழந்தைய டார்ச்சர் பண்ணிகிட்டு இருப்போம். நம்ம பண்டைய நிலையிலெல்லாம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. அந்த குழந்தை ஒன்றா பைத்தியம்னு சொல்லி விட்டுருவாங்க, இல்லாட்டி ஏதோ ஒரு சிலருக்கு புரிஞ்சுதுன்னா அது ஏதோ ஒரு ஞான குழந்தை, அருள் பெற்ற குழந்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த குழந்தைய ஒன்றும் தொந்தரவு பண்ண மாட்டாங்க. வளர்ந்து வரும்பொழுது ஒரு மாற்றம் வரும் அப்படின்னு சொல்லக்கூடியதை அப்படியே அனுமதித்து விட்டுருவாங்க. அப்போ இப்படி தான் அந்த பொண்ணும் அப்படியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுதும் எந்த விதமான ஒரு இதுவும் இல்லை. நம்ம வாட்டுக்கு சுதந்திரமாக இருப்பாங்க, வாயில் வரதெல்லாம் அப்படியே பேசிட்டு அந்த பொண்ணு வாட்டுக்கு அப்படி இருக்குது. அப்போது பெற்றோருக்கு ஒரு மன வருத்தம் இருக்க தானே செய்யும். சரி, திருமணம் செய்து வைத்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த ஒரு நிலை அப்படிங்கிறது மாறும் அப்படின்னு சொல்லி தக்க பருவத்தில் வரும்பொழுது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆடவனோட திருமணம் செய்து வைக்கிறாங்க. ஆனால் அந்த திருமண வாழ்க்கையெல்லாம் அவர்களுக்கு என்ன பெரிய ஒரு இது அந்த மாதிரியெல்லாம் ஒன்றும் இல்லை. அந்த பையன் பேர் என்ன அப்படின்னு சொன்னால் மாரப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆடவனுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க. அன்றைக்கி இரவே அவர்கள் அன்றைக்கி எதுவுமே இல்லை, அந்த சாந்தி முகூர்த்தம் அன்றைக்கி ஏதோ அந்த கணவருக்கே ஒரு சித்து விளையாட்டு ஏதோ ஒன்று காமிச்சிட்டு அந்தமா வாட்டுக்கு வீட்டிலேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஸோ ஏன்னா ஞானியாக பிறந்தவங்களுக்கு இது மேலாலும் ஒரு பெரிய பற்று ஈடுபாடு அப்படிங்கிறதெல்லாம் இருக்காது. என்ன போய் ஆடை ஆபரணம் பொன்பொருள் குடும்பம் குழந்தை குட்டி அது ஒன்றும் இல்லை, சுதந்திரமாக இருக்கணும்னு பிறப்பெடுத்தாச்சு, சுதந்திரமாக இருக்கிறது அவர்களுடைய மனோநிலையாக இருக்கும். அவங்க வெளியே வந்துடுறாங்க. அப்படி வெளியே வரும்பொழுது அவர்கள் அப்படியே சுற்றி தெரிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு காலத்தில் இவர்கள் மீது கல்லெறிந்தவர்கள், இவர்களை காயப்படுத்தியவர்கள். நம்ம ஊரில் பார்த்தோம்னா அது என்னமோ தெரியலிங்க, நம்மளை விட பலம் வாய்ந்தவனை நம்மளால் ஒன்றும் பண்ண முடியறதில்ல. அது மனசில் ஒரு காழ்ப்புணர்ச்சி ஆயுதோ என்னமோ, நம்மளோட வலிமையிலையோ ஏதோ இல்லை கீழே இருக்கவங்களை பிடிச்சி தொன்புப்படுத்துறது வேலை. அதுவும் சித்தபிரம பிடிச்சவங்கள காப்பாற்றலைனாலும் பரவாயில்ல, அவங்கள அடித்து காயப்படுத்தி துன்பப்படுத்தி நம்ம ஊருக்காரன் கொன்னே போடுறானுங்க. இந்த மாதிரி கெட்ட புத்தி மட்டும் நம்மக்கிட்ட நிறைய இருக்குதுங்க. அது என்னமோ தெரியல, இது போல தான் இவங்களையும் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்பொழுது உடனடியாகவே அவர்களுக்கு யாரெல்லாம் இப்படி காயப்படுத்தியார்களோ துன்பப்படுத்தினார்களோ அவர்களுக்கு உடனடியாகவே அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. இப்போ இதெல்லாம் இந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய தகவல், நான் வெப்சைட்டை கீழே இந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நான் இந்த ஒரு வார்த்தையை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் அந்த வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு சொன்னால், இவர்களுடைய சாபத்தின் காரணமாக அவர்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு. அப்படி கிடையாது, நல்லா புரிஞ்சுக்கணும். ஞானியர்களுக்கு அது ஒரு பொருட்டே கிடையாது. தன் மீது மாலை விழுந்தாலும் சரி, கல்லடி விழுந்தாலும் சரி, அவர்களுக்கு அது ரெண்டுமே வித்தியாசம் கிடையாது. அவர்கள் அது அப்படியே தான் இருப்பாங்க. ஏன்னா அவர்களுக்கு அதை பற்றி கவலை கிடையாது, அவர்களுக்கு அது வித்தியாசமும் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போது இப்போ நம்ம ஒரு மனித நிலையில் இருக்கோம். இப்போது நம்ம சுற்றி நம்மை விட ஒரு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய உயிரினங்கள் நம்மை சுற்றி இருக்குது. இப்போ இந்த மனித நிலையிலிருந்து நாம் உயர்வதற்குண்டான ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது
நமக்கு ஒரு வகையான நிலை மாற்றம், உயர்நிலை மாற்றம்ங்கிறது ஏற்படும். இந்த நிலை மாற்றம் ஏற்படும் பொழுது நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில உயிரினங்களையும் தாண்டி அந்த இறைங்கிற ஒரு நிலைக்கு நம்ம போவோம். இதை நம்மை சுற்றி இருக்கக்கூடிய ஓரளவுக்கு உயர்ந்திருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு பிடிக்காது. ஏன்னா நம்ம அந்த இறைங்கிற அந்த ஒரு இடத்துக்குள்ளே என்ட்ராகும் பொழுது இந்த சுற்றி இருக்கக்கூடிய உயிரினங்கள் நமக்கு இயற்கையாகவே கட்டுப்பட்டு நடக்கிறதுக்கு உண்டான ஒரு நியதிக்குள்ளே வந்துடும். அது யாருக்கு பிடிக்காது? இப்போ உங்களை அடிமைப்படுத்துகிறேன்னு சொன்னால் உங்களுக்கு யாராவது பிடிக்குமா? இப்போ ஞானியர்களுக்கு அது நோக்கம் கிடையாது, அவர்கள் பண்ணுவதும் கிடையாது. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குமா இல்லையா? ஸோ இப்போ ஒரு பைத்தியத்தை கல்லெடுத்து அடிக்கிறோம்னா ஒருவேளை நம்மளை அடிச்சிருச்சுன்னா, கடிச்சு வச்சிருச்சுன்னா இப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த பயம். அதுபோல் நம்மளை உயர்நிலைக்கு முன்னேற அந்த ஆன்மாக்கள் விடாது. அப்படியும் மீறி போகும்பொழுது என்ன ஆகும்னா அதே ஆன்மாக்கள் நமக்கு காவலாக நிற்க ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போது இந்த ஞானியர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்படும் பொழுது இந்த ஆன்மாக்கள் போய் யார் காயப்படுத்தினார்களோ அவர்களை துன்பம் ஏற்படுத்தும். இப்போ இந்த ஞானியர்கள் தடுக்கலாம் இல்லை அப்படின்னு யாராவது ஒருத்தங்க கேட்டிங்கன்னு வச்சுக்குவோமே, இவங்க மேலே ஒழுகிற அடியவே தடுக்காதவங்க, அதையே ஒரு பொருட்டாக எடுத்துக்காதவங்க, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுங்கிற ரிசல்ட் மேலேயே அவங்க இது பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு அதை பற்றி எந்த கவலை, அவங்க பாட்டுக்கு அவங்க இருப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அவங்களுடைய அருளாசி வேணுமா அருள் தருவாங்க, இல்லையா சும்மா இருப்பாங்க. அவங்களுக்கு துன்பம் ஏற்பட்டதா அது அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. உங்களுக்கு என்னாச்சு அதனாலங்க அவங்க எதை பற்றி கண்டுக்க மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. அதனால் அவங்ககிட்ட வேண்டி வணங்கி நல்லாசி பெறுவது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருக்கணுமே தவிர துன்பம் ஏற்படுத்திட்டு அதனால் எனக்கு துன்பம் வந்தது, சிறுபிள்ளையாக நினைத்து நீ மன்னித்திருக்கலாம், இதெல்லாம் பேசக்கூடாது. சரிங்களா? ஸோ இதை ஏன் இத்தனை தூரம் விளக்கம்னா அந்த ஒரு வார்த்தை அதில் கொடுத்துருக்காங்க, அவர்கள் சபித்த காரணத்தினால். அப்படி ஞானியர்கள் என்னைக்கும் செய்வதில்லைங்கிறது மனசில் நல்லா புரிஞ்சு வாங்கி வச்சுருக்கேன். சரி, இப்போ லட்சமாக அப்படியே சுற்றி திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்தில் இவங்களுடைய அந்த கிராமம், இங்கே மூசானிப்பள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கிராமத்தில் தானே பிறந்தாங்கன்னு பார்த்தோம். அதுலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய அதோனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்திற்கு இவர்கள் அப்படி நடைப்பயணமாக மக்களோடு மக்களாக, அங்கே ஒரு கோவில் இருக்குது, அந்த கோவிலுக்கெல்லாம் பண்டிகைக்காக போவாங்க, அவர்களோடு சேர்ந்து இவங்களும் போயிடுறாங்க. அதற்கப்புறம் இவர்களுடைய அந்த கிராமத்திற்கு இவர்கள் திரும்ப வரவே இல்லை. அப்போ அந்த இடத்துல சுற்றி திரிந்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குப்பைத்தொட்டிக்கிட்ட தான் அவங்க எப்போவுமே இருந்துக்குவாங்களாம். என்ன கிடைக்குதோ அதை அப்படியே சாப்பிட்டு அவர்களுடைய வாழ்க்கை எப்படி போகுமா. ஸோ இவங்க குப்பைத்தொட்டிக்கிட்டு இருந்ததுனால இவங்களை தொட்டி லட்சம்மா அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு வழக்கமாக. தொட்டினா என்ன? ரபிஷ். ஸோ குப்பைத்தொட்டின்னு சொல்கிறோம் இல்லையா, ஸோ அதான் தொட்டி லட்சம்மான்னு சொல்லுவாங்களா, என்ன குப்பைத்தொட்டிக்கு பக்கத்தில் இருக்கிறனால. இல்லைன்னா திக்க லட்சம்மா அப்படின்னு சொல்லுவாங்களா. திக்கன்னா பைத்தியம், சரிங்களா, லூனட்டிக், பைத்தியம், சித்தபிரம பிடிச்சவங்க அப்படின்னு சொல்லி திக்க லட்சமா இப்படி தான் பேரை சொல்லி கூப்பிடுறது உண்டு. அவங்களுக்கு என்னங்க அதை பற்றி கவலை, அவங்க பாட்டுக்கு அவங்க பாட்டில் இருந்திருக்காங்க. அப்போது இவர்கள் நிகழ்த்திய அற்புதங்கள், ஒரு ஞானி எப்போ ஞானின்னு நம்ம புரிஞ்சுக்குவோம், நம்ம கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டோம்னு பாருங்களேன், ஏன்னா அதுக்குண்டான எவிடன்ஸ் எல்லாம் இப்போ கீழே பார்ப்போம். இந்த அற்புதங்கள் நிகழ்த்தினா மட்டும்தான் ஞானின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்மளால முடியாது, அவங்களால முடியுதுன்னா உடனே நம்ம ஞானின்னு சொல்லுவோம் இல்லையா. அதுவுமே நம்மளுக்கு தேவை இருக்கிற வரைக்கும் தான். தேவைப்படம் பூர்த்தி ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி பேர் கௌரம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண்மணி மிகுந்த ஏழ்மையான ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணு. தன்னுடைய கணவருக்கு புற்றுநோய் இருக்க இவங்க லட்சமாட்ட உதவின்னு கேட்க வராங்க. லட்சம் ஒரே வார்த்தை தான் சரியாக போயிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தை தான் சொல்லியிருக்காங்க, புற்றுநோய் குணமாயிடுச்சு. சரிங்களா? இதற்கு ஒரு நன்றி கடனாக அந்த கௌரம்மா என்ன பண்ணினா, அவ்வளோ ஏழ்மையான ஒரு நிலை, ஒரு அணா, இன்றைக்கி அணாவே கிடையாது நம்மக்கிட்ட, ஒரு அணா, இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்க 1 ரூபாயில் 6 பங்கு கம்மி, அதுதான் ஒரு அணா. அந்த ஒரு அணாவை அவர்களுக்கு ஒரு தட்சணையாக கொடுத்துருக்காங்க. இதற்கு பரிபாலனமாக இவங்க லட்சம் என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பெண்ணை 60 ஏக்கருக்கு சொந்தக்காரியாக மாற்றிட்டாங்க. இப்போ இதை இவங்க பண்ணினாங்களா? பண்ணியிருக்கலாம், தெரியலை. அந்த பெண்ணுக்கு வர வேண்டிய ஒரு இது இவர்களுடைய அருளினால் அது நடந்திருக்கலாம், தெரியல. சரிங்களா? ஸோ அந்த ஏழ்மையை நீக்குவதற்கு அந்த இது, ஏன்னா அவ்வளவு ஏழ்மையிலேயே அந்த பொண்ணு ஒரு தட்சணையாக கொடுத்தா பார்த்தீங்களா, அந்த நல்ல மனசுக்கு ஒரு இது வேணும் இல்லையா, நீ நல்லாரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஆசீர்வாதத்தின் படியாக அந்த பெண் 60 ஏக்கருக்கு சொந்தக்காரியாக மாறுறா. அப்புறம் நிறைய பெண்கள் பிள்ளை செல்வம் இல்லாமல் துன்பப்பட்ட பெண்களுக்கு பிள்ளை செல்வம் கிடைக்க அருள் செய்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் இயற்கை சீற்றங்கள் எது வந்தாலுமே ஒரு சில குறிகள் மூலமாக, அவங்க தான் சரியாக பேச மாட்டாங்களே, ஒரு சில குறிகள் மூலமாக, ஏதோ ஒரு சமிக்கை மூலமாக மக்களுக்கு தெரிவித்து மக்களை காப்பாற்றுவது அப்படிங்கிறது ஒரு வழக்கம் உண்டா. அப்படி இருக்கும்பொழுது ஒரு நாள் அந்த அதோனியில் பார்த்தோம்னா பெரும் மழை, பெரிய நாள் மழை பெஞ்சு ஒரே வெள்ளக்காடாக அந்த இடம் போச்சான். இவ்வளவு நாள் அந்த ஊர் மக்கள் அந்த அம்மாகிட்ட தான் உதவி வாங்கியிருக்கிறாங்க. ஒரு வெள்ளம் வரும்போது அந்த அம்மா காப்பாற்றணும்னு தோணுச்சா, ஒரு வக்கியும் காப்பாற்றலை. அப்போது அந்த அம்மா வெள்ளத்தில் அடித்து அந்த அம்மா செத்து போயிருக்கும்பா அப்படின்னு விட்டுட்டானுங்களாம். திடீர்னு பார்த்தா அந்த நம்ம ஊரில் தான் இப்போ வரைக்கும் அது நடந்துக்கிட்டு தான் இருக்குது, டிச்சு நிறைஞ்சு ஓடும் இல்லையா. அப்புறம் எல்லாம் வெள்ளமெல்லாம் அடங்கிடுச்சு, இடிச்சு நிறைஞ்சு ஓடினதெல்லாம் இதாகிடுச்சு.
அந்த அம்மா பாட்டுக்கு அசால்ட்டாக அந்த டிச்சுக்குள்ளேருந்து எந்திரிச்சு வெளியே வந்துட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்களாம். சராசரியாக இருந்தாங்களா அவங்க பாட்டுக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கிறது உண்டு. அடுத்தது பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கந்த யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய, எனக்கு தமிழில் பேர் வரமாட்டேங்குதுங்க, எனக்கு இங்கே இருக்குது அந்த பேர் வரமாட்டேங்குது. நவகண்ட யோகம். எஸ், கண்ட யோகம், நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? உடல் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு கிடக்கிற மாதிரி இருக்கும். தலை தனியாக இருக்கும், கை தனியாக இருக்கும், கால் தனியாக இருக்கும், மொண்டை தனியாக இருக்கும், இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். நவகண்ட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம பொள்ளாச்சி சாமி பண்ணுவார் இதை. அப்படி கிடக்கிறது இல்லை, அது ஒரு பிம்பம் மாதிரி இருக்கும். பாருங்கள், இப்படி இரவு நேரத்தில் இவங்களை பார்க்கும்பொழுது இந்த தனித்தனியாக உடம்பு இப்படி கிடைக்கிறத பார்த்தோன்னா மக்களே நினச்சி போயிட்டாங்க, யாரோ இவங்களை வெட்டி போட்டுட்டு போயிட்டாங்கன்னு போயிட்டாங்களாம். அடுத்த நாள் காலையில் அவங்க வாட்டுக்கு சராசரியாக அவங்க அந்த அம்மா வாட்டுக்கு அப்படி சுற்றி தெரிஞ்சோன்னே, என்னடா அது இந்த அம்மா பெரிய சித்தா இருக்கும் போல இருக்குங்கிற மாதிரி அவங்க இருந்தாங்க. அப்போது அவர்களுடைய அருமை புரிந்து அவர்களுக்கு பணி செய்து அவர்களோடு பயணித்த நிறைய பெரிய மக்கள் அப்படிங்கிறவங்க உண்டு. என்றைக்குமே பெரிய மக்கள் அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மாதிரி துன்பம் யாருக்குன்னு ஏற்படாதுன்னு பாருங்களேன். ஸோ அப்படி அவர்களுடைய வாழ்க்கை அப்படி அங்கே கடக்க 16 மே 1933 தேய்பிறை சப்தமி அன்னைக்கு இவர்கள் மகா சமாதி கொள்ளுகிறார்கள். ஸோ அதிலிருந்து அங்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கோவில் அமைச்சு முதல்ல சமாதி மட்டும் இருந்திருக்கு. பின்ன 1933 வருஷம் அது இப்போ தான் சமாதி கொள்கிறாங்க. அதற்கு பின்னதாக அந்த சமாதி மட்டும் வச்சு வழிபட்டு இருந்திருக்காங்க. பின்ன வந்து ஒரு கோவில் கட்டி இன்றைக்கி நல்ல ஒரு நிலையில் அந்த கோவில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இதை வந்து முன்னிட்டு எடுத்து நடத்தினவர் ஸ்ரீ ராய்ச்சூத்தி ராமையா காரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இதை முன்னெடுத்து நடத்தினவர். ஸோ கோவில் அமைச்சு சமாதிக்கு இரு வழி ஏற்படுத்தி கொடுத்து அந்த மாதிரியெல்லாம் பண்ணவங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் 1950 வருஷம் அவங்க வந்து இவங்க 1933 சமாதி கொண்டுட்டாங்க. இந்த கோவிலும் கட்டியாச்சு. இந்த கோவிலில் வந்து லக்ஷமா பாவி, நம்ம வாவின்னு தமிழில் சொல்லுவோம், தெலுங்கில் பாவி அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு ஒன்றும் இல்லை, கிணறு. கிணறுனா ஒரு குட்டை மாதிரி இருக்கும். சரிங்களா? கிணறு அந்த அங்கே இருக்குது. சரிங்களா? 1950 வருஷம் தான் அதை நிர்மாணிக்கிறாங்க. அப்போது அங்கே 1950 வருஷம் நிர்மாணிக்கிறாங்கன்னு சொல்கிறத விட 1950 வருஷத்தில் நடந்த ஒரு நிகழ்வு அப்படி வச்சுக்குவோம். என்னென்னா அங்கே பெரும் பஞ்சம், நீர் இல்லை. சரிங்களா? மழை இல்லை, அதனால பெரும் வறட்சி. இந்த கோவிலுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த கிணறு இருக்குது பாருங்கள், அந்த லக்ஷமா பாவின்னு சொல்லக்கூடிய அந்த கிணறு, அந்த கிணறுலேருந்து நீரை இறைச்சி தான் மக்களுக்கு கொடுத்தாங்களாம். ஊர் முழுக்கக்கும் நீரை இறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அந்த நீர், அந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து குறையவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் அதுலேருந்து தண்ணி எடுக்கிறாங்க. அந்த தண்ணி இன்ன நாள் வரைக்கும் குறைஞ்சதே கிடையாதான். எவ்வளவு எடுத்தாலும் அந்த தண்ணி அப்படியே நின்றுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. திப்பு சுல்தான் கோட்டையில் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போது 1933 வருஷம் தான் இவங்க லக்ஷமா வந்து மகாசமாதி அடைகிறாங்க. அந்த சுப்பையா கௌரவ் என்ன பண்ணுறாரு, இவங்களை நல்லா ரெக்கக்னைஸ் பண்ண உடனேயே இவங்களை வந்து அப்போ மரத்தேர் வச்சு 1932 வருஷமே இவங்களை மரத்தேர் வச்சு ஊர் முழுக்க இவங்களை வந்து ஒரு இதுக்கு கூப்பிட்டு உற்சவர் மூர்த்தி எப்படி கொண்டு வர மாதிரி இவங்களை ஊர் முழுக்க தேரில் கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இவங்க 1933 வருஷம் சமாதி அடைகிறாங்க. ஸோ இந்த வழக்கம் வந்து அப்படி நடந்துக்கிட்டே இருந்திருக்கு. 1996 வருஷம் 390 கிலோ வெள்ளியை பயன்படுத்தி ஒரு வெள்ளித்தேர், எப்படி பழனியில் வந்து நமக்கு தங்கத்தேர் முருகனுக்கு இருக்கு இல்லையா, அதுபோல் வெள்ளித்தேர் வந்து வச்சு இன்றைக்கி லக்ஷமாவனுடைய ஒரு உருவ சிலை உற்சவமூர்த்தியாக ஊர் முழுக்க எடுத்துகிட்டு போகுது அப்படிங்கிறது ஒரு வழக்கமாக சொல்லப்படுது. பின்ன கோவிலுக்குள்ளே நுழையிறதுக்கு உண்டான ஒரு ஆர்ச் 2011 வருஷம் மார்ச் மாதம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 400 டன் கிரானைட்டை பயன்படுத்தி ஒரு பெரிய ஒரு ஆர்ச் ஒன்று கட்டியிருந்திருக்காங்க. ஸோ திங்ஸ் ஹவ் டெவலப்ட். இன்றைக்கி கோயில் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. இன்றைக்கும் நிறைய பேர் போகக்கூடியவர்களுக்கு நல்லது ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிறதும் சொல்லப்படுது. ஸோ இதுதான் லக்ஷம்மா, மகாயோகி லக்ஷம்மா அவ்வா அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வானா பாட்டி தானே, தெலுங்குங்களா? ஓகே. ஸோ அவங்கள பற்றின ஒரு செய்தி. நம்ம சகோதரி நந்தினி, உங்களால் இன்றைக்கி அனைவருக்குமே ஒரு நல்ல ஒரு ஞானியை பற்றின ஒரு நல்ல நாளில் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு. ஸோ உங்களுக்கு நன்றி அனைவரும் சார்பாகவும். நீங்கள் ஏதாவது இங்கே எப்படி போகணும், எது டீட்டெயில்ஸ், எப்போது விழா நடக்குது, இல்லை எப்போ கோயில் திறந்துருக்குனாலாம் கீழே அந்த வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் இருக்குது. நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த வெப்சைட்டுக்கு நான் லிங்க் தர்றேன். இத்தனையும் சொன்னதுக்கப்புறமும் இதுக்கு உண்டான டீட்டெயில் எங்கேன்னு யாராவது கேட்பீங்க. அதை யார் கேட்க போகிறீங்கிற ஒரு ஆர்வத்தில் நானும் பார்க்க போகிறேன். பட் எனிவே, ஸோ இந்த இன்றைக்கு உண்டான செய்தி பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவ் இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். லைக் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் தட்டி விட்ருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. நம்மளுடைய நித்தில தண்டபாணி பாட்காஸ்ட் சேனல் பாருங்கள். இந்த வாரம் சனிக்கிழமை குலதெய்வம், கிராம தெய்வங்களை பற்றின ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு. நம்ம கிருஷ்ணா சுவாமிகள் கூட நல்லாயிருக்கும்,
பாருங்கள். ஸோ 2 சேனலுடைய வீடியோஸும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வீடியோஸ் லைக் தட்டி விட்ருங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு சேனலையும் வீடியோஸும் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல தான் பண்ணி நன்றி.